வணக்கம். இன்றைக்கி சார்டின் ரோல் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாருங்கள். சார்டின் ஒரு டின்னு நான் ஒரு இது எடுத்துகிட்டு முள் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அதோடய சாஸு, ரொட்டி ஒரு பங்ஸு, முட்டை 3 முட்டை, பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், எலும்பச்சி மிளகாய் ஒரு பழம் வெட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ வேணுமோ பாதி வேணுமா போட்டுக்கலாம், இல்லை 1 வேணுமா போட்டுக்கலாம். இதுதான் தேவையான செய்யும் விதம் பார்ப்போம். இப்போ சார்டினை போடுவோம். போட்டு நல்லா சின்னதாக உடச்சி விட்டுருக்கோம் சார்டினை. இப்போ வெங்காயத்தை போடுவோம். வெங்காயம் இதோட மீனை பொடுசாக இது பண்ணியாச்சு. இப்போ வெங்காயத்தை வெங்காயம் மிளகாவும் போட்டுக்கலாம். நல்லா இப்போ கிண்டி விட்டு கொஞ்சம் சாஸ் கொஞ்சம் நம்மளுக்கு ரொம்ப சாஸ் விட்டோம்னா கொஞ்சமாக ஊற்றிக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோ. கொஞ்சம் உப்பு ரொம்ப வேணாம். இப்போ எலுமிச்சை பழம் பாதி பழம் ஊற்றி இப்போ டேஸ்ட் பார்ப்போம். உப்புலாம் கரெக்டாக இருந்தது. நம்ம இப்போ உப்புலாம் கரெக்டாக இருக்குது. எலுமிச்சை பழம் பாதி பழம் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு புளிப்பு கூட வேணுமா இன்னொரு பாதியும் ஊற்றிக்கலாம். இப்போ அந்த சாடினை ரொட்டியில் வச்சு எப்படி ரோல் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஒரு ஸ்லைஸ் ரொட்டி எடுத்துகிட்டு இந்த ஓரம்லாம் நல்லா அமுக்கி விட்டுருணும். சாடினை அப்படியே ரோல் பண்ணுறதுக்கு கணக்கு அப்படி ரோல் பண்ணிவிட்டு முட்டையில் போட்டுருணும். இப்படி எடுத்து இப்படி வச்சிட வேண்டியது. இப்போ ரொட்டியை பொரிப்போம். எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம ரொட்டியை பொரிக்கிறத பார்ப்போம். இப்போ எடுத்துடலாம். இது அதை மட்டும் பொரிச்சு வைக்கணும். இதே மாதிரி சாடின் ரோல் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு போய் பேக் கொடுங்க. பாய்.